நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இந்த தர்ஷிகாவும் விஷாலும் பண்ணுற இந்த கேவலமான லவ் கண்டென்ட்டில் சம்மந்தமே இல்லாமல் அன்ஷிதாவை இன்றைக்கி பிடிச்சி இழுத்து விட்டு பாவம் இங்கே அளவச்சிட்டாங்க. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து பாய்ஸ் டீம் கூட பழகிறது ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்டு, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ரொம்ப பழகுவாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டைமில் ட்ரஸ்டபுளாக இருக்கிறது யாருன்னு பார்த்து அன்ஷிதாவுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. பட் சம்மந்தமே இல்லாமல் அவங்க லவ் டாக்கில் இழுத்து விட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி இப்போ அளவு வச்சுருக்காங்க. ஆனந்தி தான் அன்ஷியாவை தப்பாக போர்ட்ரேட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. போன ப்ரமோ கூட பார்த்தீங்கன்னா இது எப்படி தெரியுமா இருக்குது, போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளை 2 பேர் ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஷிதாட்டியே நீ என்ன ரொம்பவே பொசசிவாக ஃபீல் பண்ணுறே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு இது மேலே கேட்குறாங்கன்னு தெரில. அன்ஷிதா அதை கேட்டோன்னே ஏப்பா நான் எதுக்குப்பா நான் பொசிட்டிவாக ஃபீல் பண்ணணும், எனக்கு அந்த மாதிரிலாம் எண்ணமே கிடையாது, எனக்கு முதல்ல இந்த வீட்டில் ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவைங்கிற அளவுக்கு சொல்ல வச்சுட்டாங்க. இவங்க பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்குது, ஒருத்தன் ஃபீலிங்கில் இருக்கும்போது போய் டே அலாரான்னு சொல்லும்போது அவங்க தானே அழுதுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாண்டடாக இங்கே இன்ட்ரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இனி பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னாலும் என்னன்னு தெரியல. ஆனந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா போன பிரமாலேயே ஃபஸ்ட்டே போய் தர்ஷிகாட்ட பேசியிருக்காங்க பழைய சீசன்லாம் அந்த மாதிரி அப்படின்ட்டு. அண்ட் இப்போ வந்து பொசிட்டிவ்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதாட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த விஷால் டீமே கூட போய் பேசியிருக்கிறாங்க என்ன இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்ட்டு. அந்த விஷால் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் விடாமல் ஆனந்தி தான் ஏதோ சிஐடி மாதிரி துரத்தி எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஆனந்தி பண்ணுறது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வேற நீங்கள் 2 பேரும் முதல்ல பேசி ஷார்ட் அவுட் பண்ணிருங்கப்பா அப்படின்றாங்க. ஏமா அவங்க பிரச்சனையே இல்லை, எனக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை அப்படின்றாங்க. இது நீ பேசி வேறு ஷார்ட் அவுட் பண்ண சொல்கிற. இப்படியே ஏதாவது பேசி அவங்கள பைத்தியம் பிடிக்க வச்சு வெளியே அனுப்பிச்சிருவாங்க போல இருக்கு எல்லாரும். 2 பேரும் இதை பேசி சார்ட் அவுட் பண்ணிருங்க, இல்லாட்டி இது இந்த மாதிரி பப்ளிக்ல வெடிக்கும். அது நல்லாவே சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.